இந்த ராசிக்காரங்க கிட்ட அதிகமாக திறமை இருக்கும். ஆனால் அதை அவங்க சரியான முறையில் வெளிப்படுத்த அவங்களுக்கு தெரியாது. சரியான தூண்டுதல் மட்டும் இருந்துச்சுன்னா இவங்களோட திறமைகளை யாருமே அடிச்சுக்க முடியாது. அது எந்த ராசி அப்படின்னு பார்த்தா, ராசி சக்கரத்தில் 11வது வரக்கூடிய இந்த கும்பம் ராசி தாங்க. ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கும் இதோட ராசி சின்னம். குடத்தை திறந்து பார்த்தா தான் அந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அது போல தாங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுமே உங்களோட மனதில் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே மற்றவங்க அறியாதபடி மறைச்சி வச்சுருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசினா மட்டும்தாங்க இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்களோட பிரச்சனை என்ன, இவங்களுக்கு சாதகமாக என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதே மற்றவங்களால புரிஞ்சிக்கவே முடியும். நிறைய திறமை இருக்கும், எல்லா செயல்களையுமே வேகமாக செய்வாங்க, உதவுறதுல ரொம்பவும் தூய்மையாக இருப்பாங்க. ஏன்னா ஏழை பணக்காரன் இந்த ஒரு பிரிவு பார்க்காம எல்லாத்துட்டையுமே நண்பர்களாக பழகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ சிறப்பான குணங்கள் இருந்தாலுமே திறமைகளை வெளிப்படுத்த தெரியாதவங்களா இருப்பாங்க. சரியான தூண்டுதல் மட்டும் கிடைச்சிட்டா இவங்களோட திறமைகள் எல்லோருக்குமே பல நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே தன்னம்பிக்கை, மற்றவங்கள மதித்து நடக்கிறது, உயர்ந்த சிந்தனை போன்ற நிறைய நல்ல குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. மேலும் சுதந்திரமான போக்கு கொண்டு காணப்படுவாங்க. ஆனாலுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி வழியை வகுத்து வச்சுட்டு அந்த வழிக்கேற்ப அவங்களோட எண்ணத்திற்கு ஏற்ப வாழக்கூடியவங்களா திகழ்வாங்க. சாஸ்திர சம்பிரதாயத்தை முதல்ல மதித்து நடப்பாங்க இவங்க. மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்களையுமே சகோதரி போல பாவிப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு காணப்படுவாங்க. ஏழைகள் ஆதரவு இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க மீதெல்லாம் ரொம்ப இரக்கம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லோருக்கிட்டையுமே ஒற்றுமையாக பழகுவாங்க. மற்றவங்களையும் தன்னை போல நேசிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த கும்பராசி தான். அமைதி, உலக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த நவீன உலகத்திற்கு ஏற்ப அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்ப அவங்கள மாற்றிக்கொள்ளும் இயல்பு ரொம்பவும் தனித்துவமாக இருக்கும். மற்றவங்க கூட இணைந்து பணியாற்றுவாங்க. ஆனாலுமே இவங்களோட பணி அப்படிங்கிறது இவங்கள தனித்துவமாக காட்டக்கூடிய மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. எளியவங்களுக்கும் எளியோராய் பழகிறவங்களுக்கும் ஒற்றுமை பாடுபடுபவர் அப்படின்னு கூட சொல்லலாம். எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான விஷயமா இருக்கும். ஒரு மனிதனுமே எப்படி வாழணும் அப்படிங்கிறத இந்த கும்பராசிக்காரங்களை பார்த்து வாழ்ந்துக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு இவ்வளோ நாள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பட்டாச்சு, படுத்தா தூக்கல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை நிறைய தடவை உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்குமே இப்போ இருக்கிற புத்தாண்டு என்ன மாதிரியான அனுபவத்தை நமக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குங்க. அந்த வகையில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான பலன், பாதகமான என்ன பலன் அமைய போகுது, நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தணும், அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களும் காணாமல் போகவும், வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களை தீண்டாமல் இருக்கவும் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசித்து வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும். இதுவரை தொடர்ந்த பிரச்சனைகள் காணாமல் போகும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாக முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் நல்லதாக இருக்க நாங்கள் முருகனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜாதக ரீதியான பிரச்சனைகள் தீரவும் நீங்கள் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறோம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் மூலிமா உங்களோட ஜாதகத்தை டீட்டெயில் சொன்னாவே என்ன மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு நிலவுது, அதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலிமா அவங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயிலை கொடுத்து அவங்க சொல்கிற எளிய பரிகாரம் மூலம் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த நம்பருமே உங்களுக்கு கொடுக்குறோம். கஷ்டப்படுகிற கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியாக இருக்கும். கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் 3 4ஆம் பாதம், சாதயம், பூரட்டாதி 1 2 3ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2025 கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது சனி பகவானர் ராசிநாதனாக கொண்ட இந்த கும்பராசிக்கு இது வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். குலதெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். தள்ளி வச்சுருந்த நிறைய காரியத்தை இப்போ நீங்கள் புது தெம்போடு தொடங்குவீங்க. பெற்றோர் உங்களுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுப்பாங்க. குடும்பத்தில் உங்களுடைய தெளிவான எண்ணத்தால் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும். பெரியவங்களோட தொடர்பு உண்டாகி உங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும்.
வெளிநாடாக இருந்தாலுமே வெளிநாட்டின் வரக்கூடிய ஒரு சில செய்திகள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நெடு நாட்களாக உங்களை வாட்டி வதச்சிட்டு வந்திருந்த உடல் உபாதைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த வருடம் அமைய போகுது. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். லாபகரமான முதலீடுகளை செஞ்சு உபரி வருமானம் நிரந்தரமாக வழிவகுப்பாடு செய்ய போகிறீங்க. மறைமுக கலைகளான ஆழ்மன தியானம் போன்றவற்றை சுயமாக கற்றுத்தேர்ந்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பும் இருக்குது. சகோதர சகோதரிகளின் குறையை பெரிதுபடுத்த மாட்டீங்க. மேலும் முன்பு உங்களை ஏமாற்றியவர்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மன்னிச்சு விட்டுடுவீங்க. அவங்களுக்கு அதாவது நமக்கு செஞ்ச மாதிரி நம்ம யாருக்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்களை ஏமாத்தினவங்களையுமே நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். மாத்திரைக்கான செலவுகள் குறைந்து காணப்படும். ரொம்ப நாளாக உங்களை ஒரு சில நோய்கள் இப்படியே வாட்டி வதச்சிருக்கோம். என்னால் முடியலடா சாமின்னு சொல்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த நோய்கள் எல்லாமே படிப்படியாக இந்த வருடம் குறைந்துடும். இதன் மூலம் மருத்துவ செலவுகளுமே காணாமல் போகும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி குரு சஞ்சாரத்தால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இதன் மூலம் கடன் பிரச்சனைகள் காணாமல் போகும். அடுத்தவங்களுக்கிட்ட உதவி பெற்று நீண்ட நாட்களாக இருபலியாக வந்த வீட்டு வேலைகள் எல்லாமே உங்களோட சொந்த முயற்சியால் நிறைவேற்ற போகிறீங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உறுதுணையாக கொண்டு வந்து சேர்க்கும் பல வாய்ப்புகள். பெரும்பாலான விருப்பங்களை நீங்கள் உங்களோட உத்தியோகத்தில் நிறைவேற்றுவதன் மூலம் சிறப்பாக பலன் பெறும். சக பணியாளர்களை கூட உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்ய போகிறீங்க. உங்களோட அன்றாட பணிகளில் சின்ன சின்ன குறை நேராமல் அக்கறை செலுத்தி நீங்கள் இந்த பணிகளை செய்கிறது நல்லதாக இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை உண்டாகும். பொருளாதார நிலையில் பற்றாக்குறை எதுவும் நேராது. சிக்கன நடவடிக்கைகள் மூலம் ஓரளவுக்கு நீங்கள் சேமிப்பிலுமே கவனம் செலுத்தினா நல்லதாக இருக்கும். வியாபாரிகளுக்கு கடன் விஷயத்தில் கவனமாக இருந்தால் மனநிறைவுக்கு எந்த ஒரு குறையுமே வராது. வியாபாரம் லாபகரமானதாக நடக்கும். நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்கள் நன்மதிப்பை பெற்று வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு வளர்ச்சியை காண போகிறீங்க. அதே நேரத்தில் அவங்கள திருப்தி செய்யும் வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செஞ்சு வச்சு வியாபாரத்தை பெருக்கிறதன் மூலம் நல்லதாக இருக்கும். தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருக்கும். மேலுமே செலவுகளை கட்டுப்படுத்துறதன் மூலம் கடன் வாங்கும் அவசியம் உங்களுக்கு ஏற்படாது. நம்ம அந்த விஷயத்தை தவிர்க்குவதற்குமே நல்லதாக இருக்கும். ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செயல்பட்டிங்கன்னா உங்களோட தொழிலில் படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றமான போக்கை உங்களால் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தால் எதிர்பாராத நன்மைகள் பெறக்கூடிய மாதமாக இந்த வருடம் அமைச்சிருக்கு. தள்ளி போய் வந்த திருமணம் திடீர்னு முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெற போகிறீங்க. உடல் நலத்தில் சின்ன சின்ன உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலம் குடும்பத்தில் சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்கலாம். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதிகள் இப்பொழுது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் மற்றும் வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு சில சோதனைகள் நேரும் காலம் இது. இருந்தாலுமே உறுதியான மனத்தோடு இந்த விஷயங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளில் பொறுமை காத்து வந்தீங்கன்னா உங்கள் தலைமைக்கிட்ட இருந்து பேரன்பையும் நன்மதிப்பையும் பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இடைத்தரகர்கள் போன்றவற்றின் ஒத்துழைப்பு எதிர்பாராமல் நீங்கள் அந்த எப்படின்னா இடைத்தரகர்கள் மூலம் வந்த வாய்ப்புகள் இல்லாமல் நேரடியாக ஒரு சில வாய்ப்புகள் உங்களையே வந்து சேரும். இதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய வருடமாக அமைஞ்சிருக்கு. பின்னணி இசைக்கலைஞர்கள், பாடல் ஆசிரியர்கள், நடன கலைஞர்கள் எல்லாமே கூடுதலான வாய்ப்புகளை பெறக்கூடிய வருடம் இந்த வருடமாக அமைஞ்சிருக்கு. வெளியூர் பயணம் உங்களுக்கு அடிக்கடி மேற்கொள்ளும் வாய்ப்பும் இருக்கும். சக கலைஞர்கள் சுமூகமாக உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. மேலும் உங்களோட நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வருடம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் முயற்சிச்சிங்கன்னா கல்வியில் நாளுக்கு நாள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர் வகுப்பிற்கு செல்லும் வாய்ப்பும் அமையும். இடையில் நிறுத்தி வச்சிருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளையும் இப்பொழுது எழுதி நிறைவு செய்வீங்க. சிலரெல்லாம் உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட முயற்சி இப்போ வெற்றி பெறும் வாய்ப்பை பெறுவீங்க.
ஞாபக மறதி, உடல் சோர்வு சில நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. சுற்றுலா பயணங்கள் அப்படின்னு எங்கேயாவது செல்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் குளத்தில் குளிக்கிற மாதிரியான விஷயங்களையுமே தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.